என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா கோத்திரத்தில் எப்புன்னையின் குமாரன் காலேப். யூதா கோத்திரத்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றது பாருங்க. யூதா கோத்திரத்து எப்புன்னையின் குமாரன் காலேப். யூதான்னா இன்னும் கர்த்தரை துதிப்பேன், இதுவரை துதித்ததில்லை. வாசிங்க ஆதியாகமத்தில். யூதா பிறக்கும் போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை இல்லாட்டா அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை பாருங்க. சீக்கிரம். ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இப்போது இனிமே நான் கர்த்தரை தான் துதிப்பேன். நமக்கு இந்த நாட்களில் துதிக்கிறவங்களா மாறணும். நல்லா கவனிங்க, மழையெல்லாம் பார்க்காதீங்க. மழை பெஞ்சதுன்னா நம்ம ஆளுங்க தூர்னா கோயிலுக்கு வர மாட்டான், மழை பெஞ்சா எப்படி கோயிலுக்கு வருவான்? மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு லேசா துதிச்சுன்னா என்ன செய்ய மாட்டான். அவனுக்கு அப்படியே பொத்தி போது அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்தாதான் கோயிலுக்கு என்ன செய்வான், வருவான். வெயில் அதிகமா இருந்தா வரமாட்டான். ஏன்னா ரொம்ப இது ஏன் கோயில்ல தங்கல, கொசு கடிக்குது. அதாவது நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட கிறிஸ்துவ நிமித்தம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற சிந்தை வராது. ரைட்டு. இங்கே பார்த்தால் யூதா கோத்திரத்தால் ஜெபிக்கிறவன் துதிக்கிறவன் தோற்று போகவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபிக்கிறவனும் துதிக்கிறவனும் ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டான், தோற்று போக மாட்டான். காலேப் எப்படி உள்ள போனான்னா அவன் துதிக்கிறவன். அடுத்து எப்புன்னையின் குமாரன், அவங்க அப்பா பேர் எப்புன்னேன்னு சொன்னா அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ரெடியா இருக்கிறது. எப்புன்னே அப்படின்னா அவன் எதிர்கொள்ளக்கூடியவன், அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் அர்த்தம். நமக்கு இந்த நாட்கள்ல எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கப்பட்டவன் அர்த்தம். வாசிங்க தீமோத்தேயு 2:21. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பாத்தீங்களா, இவன் தான் ஆயத்தமாக்கப்பட்டவன். அவங்க அப்பா பேர் எப்புனே, அப்படின்னா ஆயத்தமாக்கப்பட்டவன். அவனுடைய பிள்ளை தான் யாரு? காலேப். தகப்பன்மாரா இருக்கிறவங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கணும். எப்பொழுது இயேசு வந்தாலும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு முன்னால மரணம் வந்தாலும் அதுலயும் அவரை சந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். எனி டைம் எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். எல்லாத்துக்கும். இன்னைக்கு எக்காலம் துணிக்குது, ரெடி. இல்ல இன்னைக்கு ஓட்ட முடியுது, ரெடி. அப்படி சொல்றவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். நல்ல ஒரு வாஞ்சை உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கிடவது. ஆனா இதுக்கு ஒரு ரெடினஸ் இருக்கு, ஒரு ஆயத்தமான ஜீவியம் இருக்கு. ஒருவன் இவைகளை விட்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பான். சரி, இவனுடைய லைஃப்ல உள்ள முக்கியமான தன்மை என்ன? கர்த்தர் இவன் மேல பிரியப்பட்டு இவனை பாதுகாத்ததுக்கு காரணம் என்ன? 12 பேரு வேவு பார்க்க போனாங்க. 12 பேர்ல 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? துர்ச்செய்தி சொல்லிட்டாங்க. 2 பேர் தான் அப்படிலாம் இல்ல, நாம் எளிதாக சுதந்திரத்துக் கொள்ளலாம் சொன்னாங்க. 10 பேர் பயங்கர துர்ச்செய்தி. இவங்க சொன்னதை கேட்டு ஜனங்கள்லாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். என்னாகமம் 13:33 கடைசியில பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து அவர்கள் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 10 பேர் 12 பேர்ல 10 பேர் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது காலேப் சொன்னா அப்படி கிடையாது. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பாத்தீங்களா, அவனோட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதுக்கு நம்மால் கூடாது,
அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். இதுதான் ஒன்ன நீ புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை நீ விசுவாசிக்கணும். அன்னைக்கு காலேப் துணிஞ்சு சொன்னா, இல்ல நம்ம அந்த தேசத்தை பெற்றுக்கொள்ளலாம், எளிதில் சுதந்திரத்துக் கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. நீங்க இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு விசுவாசத்தை பத்தி பேசுறீங்களா, அவிசுவாசத்தை பத்தி பிரசங்கம் பண்றீங்களா? பேசுறீங்களா? உங்க வீட்டில் உள்ள சூழ்நிலைகள், வியாதி சூழ்நிலைகள், மரண சூழ்நிலைகள், வறுமை சூழ்நிலைகள், கடன், பிசாசு, வீட்டில் பிரச்சனை, இப்படிலாம் உச்சகட்ட பிரச்சனைகள் வரும்போது நீங்க விசுவாசத்தை பேசுறீங்களா, துர்ச்செய்தி சொல்றீங்களா, நற்செய்தி சொல்றீங்களா? துர்ச்செய்தி சொன்னா இந்த மார்க்கத்தில் நீ பரமகாணனை அடையதுக்கு முன்னால ஓட்டத்தை முடிச்சிருவ. நற்செய்தி சொன்னால் இந்த ஓட்டத்தின் முடிவில் நீ பரமகாணனை சந்திப்பாய், பரலோகத்தில் உனக்கு வாசல் திறக்கப்படும். நீங்க இதுவரைக்கும் ஒருவேளை அவிசுவாசமான வார்த்தைகளை பேசியிருந்தா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ஜீவியத்தை, ஊழியத்தை சரிப்படுத்தி உங்களுடைய அறிக்கை விசுவாச அறிக்கையாய் மாறும்படியாக இடம் கொடுங்க. அது முடியாது, நடக்காது, வேண்டாம், கிடைக்காது, இப்படியே நீங்க என்ன செய்யக்கூடாது, நெகட்டிவாவே பேசக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறார். நீ வெறும் விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். அவிசுவாசம் ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னா அவிசுவாசம் தான் நிறைவேறும். அதனால முடியுதோ முடியலோ விசுவாசத்தோடு தேவனை என்ன செய், அறிக்கையிடு, ஆண்டுடைய நாமத்தை நீ உயர்த்து. அதுக்கு பிறகு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இங்கே நான் பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க எல்லாரும் துர்ச்செய்தி, இவன் சொல்றான் நோ சான்ஸ், நிச்சயமா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம ஜெயிச்சிருவோம், நமக்கு நிச்சயமா ஜெயம் கிடைக்கும். அப்படி பேசுவீங்களா? அப்படி பேசுவீங்களா? உங்க வீட்டில் 7 பேருங்க, 7 பேர்ல 6 பேரு அவிசுவாசமா பேசுறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஒவ்வொருவோட ஒத்து போயிடுவோம். தோத்திரம் நம்ம இப்ப சொன்னா அடிச்சு போடுவாங்க, ஏதாவது ஏசுவான், கடைசியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பேர்ல பலிய போட்டுருவான். அப்படிலாம் இல்ல. நீ அந்த இடத்துல யார நிக்கணும்? விசுவாசத்துல நிக்கணும், போல்டா நிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ற வேலை எல்லாம் கிடையாது. 10 பேரு துர்ச்செய்தி சொல்லும் போது இவனும் யோசுவாவும் தான் என்ன சொன்னது, நற்செய்தி சொன்னாங்க. இல்ல கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும், தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். மோசையை பார்த்து சொன்னாங்க வாங்க போலாம், எளிதாக என்ன செய்யலாம், மேற்கொள்வோம். எப்படி வார்த்தைகள்! உங்க புருஷன் சோர்ந்து போகும்போது நீங்க விசுவாசமா பேசுறீங்களா? எப்படி சொல்லுங்க. உங்க மனைவி சோர்ந்து போகும்போது நீங்க புருஷன் விசுவாசமா பேசுறீங்களா? நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. அவர் 4% இது 2% போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசத்தை டெவலப் பண்ணணும். புருஷன் டவுன் ஆயிட்டாரு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே முடியலையே, என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அதெல்லாம் கர்த்தர் செய்வார் சொல்லணும். மனைவி டல் ஆயிடுச்சு, இல்ல பிரேயர் போடுவோம், உபாச ஜெபம் போடலாம், நான் உனக்காக ஜெபம் பண்றேன், இல்லை பார்க்கலாம். இப்படி நீங்க ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்தை என்ன செய்யணும், பூஸ்ட் பண்ணணும். நான் ஒரு இடத்துல இருந்தேன், ஒரு சகோதரன் வியாதியாகி என்கிட்ட வந்து படுத்திருந்தாரு 2 நாளா. அவனுக்கு வயிற்றுல பயங்கரமான ஒரு எரிச்சல், எரிச்சல்னா தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். நாங்கள் அவனை வச்சு ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு பழைய விசுவாசி வந்தாரு. இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு, போயிட்டாரு. அப்ப நான் பழைய விசுவாசினா அவர் தான் அந்த சபையை தொடங்கினாரா, ஆச்சா பூச்சான்னு கதை விட்டாங்க. சரி, ஒரு மணி நேரம் கழிச்சு நான் மெல்ல கேட்டேன் இந்த விசுவாசிட்ட, என்னப்பா அந்த பெரியவர் வந்தாரு, என்ன பேசினாரு அப்படின்னு. நான் என்ன நினைச்சிட்டேன், அவர் இவனை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாருன்னு. ஆனா அவர் ஃபீஸ் உருவி விட்டு போயிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. இந்த என்ன பண்ணிட்டான், என்னையா சொன்னாருன்னு கேட்டேன். இல்ல உனக்கு சுகம் இல்லைங்கிறது உண்மைதான், பாஸ்டர் பிரதர்ட்ட ஜெபிச்சதும் உண்மைதான், உன்னை யாரா இங்க தங்க சொன்னா அப்படின்னாரா. என்னன்னு கேட்டிருக்கான். பிள்ளைக்குட்டிக்காரன் போடா, நீ நேரம் ஆஸ்பத்திரி போடா, இங்கே படுத்துக்கிட்டு இப்ப வெளியே போக முடியாம துக்கப்பட்டு இருக்கியா, போ வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு அப்படி எங்க போயிடு. எப்படி இதெல்லாம் துர்ச்செய்தி, அவிசுவாசத்தை ஊட்டி விடுற ஆளுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த விசுவாச பாதையில எப்பெல்லாம் துர்ச்செய்தி சொல்றியோ நீ கானானை இழந்து கொண்டிருக்கிறாய். காலேப் அவன் போல்டா சொல்லுவான். அடுத்து
என்னாகமம் 14:38. சாரி, வாசிங்க வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகி யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகி காலேப்பு மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கானானுக்குள் போகிற வரைக்கும் உனக்குள்ள ஜீவன் இருக்கணும், மரணம் வரக்கூடாது. வருகையில போகிற வரைக்கும் இல்லாட்ட உன்னுடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் மரணம் வரக்கூடாது, உயிரோடு இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும், உனக்குள்ள அப்படி ஒரு லைஃப் இருக்கணும். தேசத்தை சுற்றி பார்த்து வந்த மனிதர்களில் யார்தான் உயிரோடு இருந்தது? யோசுவாவும் காலேபும் தான். உனக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றிய அந்த ஜீவனை நீ இழந்துடக்கூடாது, உனக்குள்ள உயிர் இருக்கணும். ஒரு பிள்ளை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், ஆனா அவங்க அம்மாவுக்கு சீரியஸ் சொன்னாங்க. அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. அந்த அம்மா போற வழியெல்லாம் ஜெபிச்சு எப்படியாவது என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்துடும் ஆண்டவரேன்னு போனாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல பாடி வச்சிருக்கு, பாடி செத்துப்பிட்டான். ஆனா இவங்க ஓடி போறாங்க, அந்த ஃபேன்ல அந்த சட்டை என்ன செய்யுது, அப்படியே ஆடிட்டு இருந்துச்சு. அப்பா என் பிள்ளை உயிரோட இருக்கான்னு போனாங்க. ஆனா போய் பார்த்த பிறகு தெரிஞ்சது என்னது, பிள்ளை மறிச்சு எவ்வளவோ மணி நேரம் ஆயிடுச்சு. அதுபோல விசுவாசிகள் எத்தனையோ பேர் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மறிச்சு போயிட்டான். சட்டை இன்னைக்கு காத்துல ஆடிட்டு இருக்கு, ஃபேன்ல நல்லா ஆடிட்டு இருக்கு. துர்ச்செய்தி, நீ கானானுக்குள் போக வேண்டுமானால் உயிரோடு இருந்தா கானானுக்குள் போவ. நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிப்பேன், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். ஜெபம் பண்ணு, கர்த்தாவே எனக்கு கானானுக்குள் பிரவேசிக்கிற அந்த ஜீவன் வேணும். அடுத்து உபாகமம் 1:36. எப்புன்னையின் குமாரனாகி காலேப்பு மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். அவன் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் அதை காண்பான், காரணம் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். ஆண்டவரை நீ ஃபாலோ பண்ற, பைபிளை தூக்கிட்டு இந்த மார்க்கத்துல, இந்த விசுவாச ஜீவியத்துல, ஆனா இருதயத்துல உத்தமம் இருக்கணும். உத்தமனா என்ன? உத்தமம் எப்போ கிடைக்கும்? 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். உத்தமமாய் பின்பற்றுங்க. 75 வயசுல ஆபிரகாமை அழைக்கிறார், 25 வருஷமா குழந்தை தருகிறேன் என்று சொன்னார். 99 வயதுல கர்த்தர் அவன்கிட்ட சொன்ன லைவ் வார்த்தை என்ன தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் குழந்தை தரேன்னாரு. அந்த வார்த்தையை கேட்ட பிறகு உத்தமனாய் அவன் மாறினான். அடுத்த 10 மாசத்துல யார் பிறந்தா? ஈசாக்கு பிறந்தான். வயசாகிறது முக்கியமல்ல, உத்தமர்களாய் மாறினாதான் ஜெயஜீவியம் கிடைக்கும். உத்தமமாய் பின்பற்றுங்கள். 101ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உத்தம இருதயத்தோடு என் வீட்டில் வாழ்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். வீட்டில், பிசினஸ்ல, ஊழியத்துல, ஜீவியத்துல, உன்னுடைய எல்லா பகுதியிலும் உத்தமமான வழி, உத்தமமான ஜீவியம் உனக்கு வேணும், எனக்கும் வேணும். அவன் தான் சொல்றான், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், உத்தமமான வழியிலே என் வீட்டில் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். அவன் வருகை எதிர்நோக்கி வாழலாம். உத்தமர்களாய் மாறணும். உத்தமர்கள் மாத்திரமே கர்த்தரை நேசிக்கிறார்கள். உன்னத பாட்டு 1:3 கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஏன் இயேசு உன்னால் அதிகமா நேசிக்க முடியல? ஜீவியத்துல உண்மை இல்லை, அதனால இயேசுவை நேசிக்க முடியல. நீ மனுஷனை நேசிக்கிற, மனைவியை நேசிக்கிற, புருஷனை நேசிக்கிற, பணத்தை நேசிக்கிற, காரை நேசிக்கிற, வீடு சொத்து நிலங்களை நேசிக்கிறாய், பேர் புகழை நேசிக்கிறாய். உத்தமராய் நீ மாறினா யாரை மாத்திரம் நேசிப்பாய்? உத்தமர்கள். வாசிங்க அந்த வசனம், அந்த வார்த்தை மட்டும். உன்னத பாட்டு 1:4 கடைசியா. என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அடைத்துக் கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும்.
உத்தமர்கள் உன்னை நேசிக்கிறார்கள். உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நீ உத்தமனா இருந்தா கர்த்தரை நேசிப்பாய். உத்தமர்கள் இல்லாதவர்களுக்கு கர்த்தரை நேசிக்க முடியாது. அது கண்டுபிடிச்சிடலாம். உத்தமம் இல்லாதவர்கள் அவங்க உலகம், பொருள், பேரு, உலகம் இந்த காரியங்கள் எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க. மற்றவங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ராங் லைன்ல போகுது அப்படின்னாலே லைஃப்ல என்ன இல்லைன்னு அர்த்தம், அப்ரைட் இல்ல, வண்டி திரும்பிடுச்சு, திசை மாறிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து யோசுவா 14:13. யோசுவா 14:13. யோசுவா எப்புனையின் குமாரனாகி காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். பாருங்க, எபிரோனை பெற்றுக்கொண்டவன். எபிரோன் சொல்லுகிறது ஐக்கியம், இணையும் இடம். எபிரோன் சொன்னா என்னது? ஐக்கியம். சரியான ஐக்கியத்தில் நீ இருக்கணும். தேவனோடு இணைகிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கணும். சபை என்பது தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம். எபிரோன்கிறது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். ஃபெல்லோஷிப். சபையில ஒரு சரியான உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியம். அவனுக்கு கிடைச்ச பங்கு என்னது? அவனுக்கு கிடைச்ச பங்கு என்ன? எபிரோன். ஐக்கியம் கிடைத்தது. இந்த ஐக்கியம் உலக குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு பாதை. யோசுவா 15:14. கிரியத் சிப்பிரி சங்காரம் 15:14. அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விடக்கூடியவன். அவன் இந்த ராட்சச பிறவிகள் தான் அவனுக்கு டேஷ் ஆகிறது. சாதாரண மனுஷன் மோதுறது இல்ல. அவன் மோதுறதுல யாரு? ஏனாக்கின் புத்திரர்கள். ஆனா வின் பண்ணிடுவான். அவங்கள துரத்திட்டான். நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் பேர் கானானுக்குள்ள போய் அந்த குடிகளை துரத்தவில்லை அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஒரு கூட்டம் பேர் கானானுக்குள்ள போய் அந்த குடிகளை துரத்திவிடக் கூடாமல் போயிற்று அப்படின்னு இருக்கு. ஒரு சில குரூப் அந்த துரத்தி விடாமல் தங்களுக்கு பகுதி கிட்டுகளாய் மாற்றிக்கொண்டார்கள் இருக்கு. இன்னொரு கூட்டம், ஒரு கூட்டம் பேர் அவர்களை துரத்தி விட்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த காலேபினுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அவன் துரத்தி விட்டான். அவன் அவங்களோட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போகிற ஆளு கிடையாது. நம்ம அப்படி செய்ய முடியுமா? உங்களுக்கு விரோதமான வல்லமைகளை நீங்க துரத்திட்டீங்களா? இல்ல துரத்த முடியாம தடுமாறிட்டு இருக்கீங்களா? யோசுவா 13:13. இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரும் மாகாத்தியரும் துரத்தி விடவில்லை. அவர்கள் இந்நாள் மட்டும் அங்கேயே இருக்கிறார்கள். ஒரு சிலர்லாம் பிசாசை துரத்தாமலே அதையும் தான் வீட்டிலே வச்சுக்கிறான். பிரச்சனையிலிருந்து வெளியே வராம பிரச்சனையோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். வியாதியை விட்டு வெளியே வராம வியாதியோடய வாழ்றான். நீ துரத்தி விடவில்லைன்னு சொன்னா அது உங்களுக்குள்ளதான் இருக்கும். அப்படித்தானே இருக்கு. அவர்கள் இந்நாள் மட்டும் எங்கதான் இருக்காங்க? அவர்கள் நடுவே குடியிருக்கிறார்கள். யோசுவா 16:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். இந்த குரூப்புக்கு துரத்தி விட கூடாமல் போயிட்டு பலன் இல்ல, திராணி இல்ல. ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டான்? எப்னேயின் குமாரனாகிய காலேப் துரத்தி விட்டுட்டான். நீங்க துரத்தி விட கூடாமல் போயிட்டா எப்படி என்ன பண்றீங்க? உங்களை துரத்த முடியுதா? துரத்திட்டீங்களா? ஒரு சிலர் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. யோசுவா 17:13. இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். பகுதி கட்டுகிறவர்களாக ஆக்கி கொண்டார்கள். அதாவது அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களை கீழ்ப்படிஞ்சிருந்தா போதும். துரத்தி விட வேண்டிய ஆளை துரத்தி விடு. சாரால் சொன்னா, இவன் என்னுடைய பிள்ளையோடு சுதந்திரவாளி இப்ப இல்லை, இவன் என்ன செய்? துரத்து. பரியாசக்காரனை துரத்தி விடு, கலகம் அடங்கும். உனக்குள்ள இருந்து துரத்தி விட வேண்டிய வல்லமையெல்லாம் நீ துரத்தணும்.
இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் உள்ளே உட்கார்ந்துருக்கும். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? காலை போய் அந்த ஏனாக்கின் புத்திரர் எல்லாம் துரத்தி விட்டான். துரத்திட்டீங்களா? நான் டைம் தரேன், இன்னைக்கு நல்ல டைம் தருவேன். நீயா முட்டி மோதி துரத்தி வெளியே அனுப்பணும். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் அவனுக்கு இருக்கிற ஆவி வேற ஆவி. எல்லாரும் மாம்சீகமா சிந்திச்சா இவன் வேற தேவனுடைய ஆவியில சிந்திப்பான். எல்லாரும் பார்வையும் மாம்சீகமா இருந்தா இவன் பார்வை தேவனுடைய ஆவியின் பார்வையா இருக்கும். இவனுக்குள்ள இருக்கிறது என்னது? வேறே ஆவி. வேற ஆவினா என்ன? பொல்லாத ஆவியா? இல்ல, வேற ஆவினா தேவனுடைய ஆவி இவனுக்குள்ள வேலை செஞ்சு. ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் உள்ளவள், ஒரு தெய்வீகமான கண்ணோட்டமான ஒரு ஆள். இவனுடைய பார்வையே ஒரு தெய்வீகமான தன்மை. எல்லாரும் ஏனாக்கின் புத்திரரை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க ராட்சசர்கள், நாங்க அவங்க முன்னால எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். இவன் சொன்னா நம்மோடு இருக்கிறவர் அவளோட பெரியவர். இவன் பார்வை எப்படி இருக்கு? அவங்க பார்வை எப்படி இருக்கு? வேறே ஆவி. உன்னுடைய ஆவி ஒரு விலையேறப்பெற்ற விசுவாச ஆவி, பரிசுத்தமான ஆவியா இருக்கணும். அப்படி ஒரு ரைட் ஸ்பிரிட் உனக்குள்ள வரணும். இல்லைன்னு சொன்னா நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. வேறே ஆவி உடையவன். உன் குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரும் பின்மாற்றம், மாம்சீகம், விழுகை, தோல்வி, அதேரியம், அவிசுவாசிகளா இருக்கலாம். அதுக்கு உள்ள நடுவுல முட்களுக்கு உள்ள நீ என்ன செய்யணும்? ஒரு லீலி புஷ்பமாய் வைக்கணும். சேற்றில் மலர்ந்த செந்தாமரையா இருக்கணும். நீ அதுக்குள்ளேயும் நீ கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். எந்த நெருக்கத்திலும் நீ கர்த்தருக்காக நிக்கணும். எல்லாரும் சொன்னாலும் இவன் மேல இருந்த ஆவி வேறே ஆவி. அடுத்து நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரமா? இல்ல, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமா? அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். இல்ல, அதுக்கு முன்னால. அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் உதுனியேல் அதை பிடித்தான். அதாவது இப்போ அவன் சொல்றான், என் மகளை நான் கல்யாணம் கட்டி கொடுப்பேன். ஆனா யாருக்கு கொடுப்பேன்? நியாயாதிபதிகள் அல்ல, யோசுவா. யோசுவா 15:16. அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பீர். கீரியாத் செப்பீரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். தான் பொண்ணு கல்யாணம் கொடுக்க வேண்டிய வயசு வந்துருச்சு. பிள்ளை வளர்ந்துட்டா, வயசாயிடுச்சு. இப்ப பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுக்கணும். உடனே அவன் ரோடா போய் பொண்ணை பார்த்துக்கிட்டு, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு, பயோடேட்டா கொடுத்துட்டு, ஒரு 10 பொண்ணை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடல. அப்படிலாம் அவன் சுத்தின ஆள் கிடையாது. அவன் சொன்னா, என் பிள்ளைய நான் கல்யாணம் கட்டி கொடுப்பேன். ஆனா என்ன செய்யணும்? ஜெயிச்சவனுக்கு தான் கல்யாணம் கட்டி கொடுப்பேன். ஜெயிக்கணும். அவனுக்கு வேற குவாலிபிகேஷன் வேண்டாம். வீடு இருக்கா, கார் இருக்கா, கருப்பா இருக்கானா, நல்லா இருக்கானா, எழுப்பா இருக்கானா, உயரமா இருக்கானா, இப்படிலாம் நான் பார்க்கல. கீரியாத் செப்பீரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகி அக்சாலை நான் என்ன செய்வேன்? கட்டி கொடுப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஜீவித்தில் ஜெயஜீவியம் செய்யறவனுக்கு தான் என் மகளை கட்டி கொடுப்பேன். ஆவிக்குரிய ஜீவித்தில் ஜெயஜீவியம் செய்யறவனுக்கு தான், ஜெயஜீவியம் செய்யறவளை தான் என் மகனுக்கு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு பொண்ணை பெற்றவனுக்கும் பையனை பெற்றவங்களுக்கும் ஒரு அறிவு வேணும். இல்ல எங்க சொந்தத்தில் கொடுக்குறாங்க, அவன் ஞானசானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவன் சும்மா பேருக்கு ஞானசானம் எடுத்துட்டு கல்யாணம் கட்டிட்டு திருப்பி போட்டு அடின்னு அடிப்பான். இல்ல அந்த சபையில கொடுக்குறாங்க, இந்த சபையில கொடுக்குறாங்க. எந்த சபையில நீ எடுத்தாலும் சரி, ஜெயிச்சிருக்கானா? அது எதை ஜெயிக்கணும்? கீரியாத் செபேர். அப்படின்னா அதுக்கு பழைய பேர் என்ன? தெபீர். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செபீர். தெபீர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம்னு அர்த்தம். பரிசுத்த ஸ்தலம். ஒரு பரிசுத்தவானா இருக்கிற ஒரு பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடு.
ஒரு பரிசுத்தமா வாழ்ற பெண்ணுக்கு உன் பையனை கட்டி கொடுங்க. அதை விட்டுட்டு வேற குவாலிபிகேஷனை தேடி எங்கேயாவது போய் மாட்டிக்காத. தேடுறான் தேடுறான் தேடுறான், நானும் அடிக்கடி சொல்லி பார்க்குறேன். ஆனால் தேடுறது யாரும் நிறுத்தின மாதிரியே இல்லை. விட்ட மாட்டேங்கிறாங்க. பயணங்கள் தொடருகிறது, விட்ட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு இந்த பொண்ணு, அந்த பையன் இந்த பையன். ஓ, என்ன பண்றது? அவங்களுக்கு அந்த பாரம் இருக்கு, கரெக்ட் தான். பாரத்தை நான் குறை சொல்லலை. ஆனா அதுக்காக நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த குவாலிஃபிகேஷனையே தேடி 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 அந்த இது சரியில்லை, இந்த சரியில்லை, அந்த படிப்பு சரியில்லை, இந்த படிப்பு சரியில்லை, அந்த சம்பளம் சரியில்லை, இந்த சம்பளம் சரியில்லை. இனி வர்றவன் அவன் ஒரு நீ 25 குவாலிஃபிகேஷன் தேடினா அவன் 50 குவாலிஃபிகேஷன் தான் வரான். உன்கிட்ட 25 தான் இருக்கு, அவன் அடிச்சுட்டு போயிடுறான். தயவு செய்து ஜெயித்தவனுக்கு, நல்ல விசுவாசியா, பிள்ளைய கடைசி வரைக்கும் வச்சுக்குவானா, நல்லா நடத்துவானா, சத்தியத்தில் இருப்பானா, பரலோகத்துக்கு வந்து சேருவானா, ரைட், ஓகே கொடு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு இல்லைங்க எங்களுக்கே வீடு இல்லை, அப்போ வர்றவங்களுக்காவது வீடு இருக்கணும்ல, உனக்கு தான் வீடு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு இல்லை. அதே மாதிரி மிடில் கிளாஸ்லயே போ. நீ ஏன் அடுத்து இன்னும் எதிர்பார்க்கிற? என்ன சொன்னாலும் நம்ம ஆளுங்க இப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்குவாங்க. என்ன பண்றது, இந்த ஆளுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, நம்ம கேட்கறதுக்கு வாங்கறதுக்கு உரிமை இருக்கு. அப்படி இல்லை, நீங்க வந்து ஜெபிக்கணும். பழைய காலத்து தமிழ் மன்னர்களை பாருங்க, தான் பொண்ணுங்களை எப்படி கட்டி கொடுத்தாங்க? என்னைய மாதிரி வசதி உள்ள ஒரு மன்னனுக்கு தான் கட்டி கொடுப்பான்னு சொன்னானா? அப்படி கிடையாது. தன் நாடை பாதுகாக்கிறது ஜெயிக்கிற ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு என்ன செய்யலாம்? கட்டி கொடுக்கலாம். ஜெயித்தவனுக்கு தான். இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு கல் வச்சிருப்பான், இலவட்ட கல், அதை தூக்குனா கட்டி தராமா. அதை எவன் தூக்குனா? அந்த காலத்தில் தூக்குனாங்க. இப்ப அந்த கல்லு பக்கம் போனாலே இவனுக்கு தலை சுத்தம். ஏன்னா இவன் நிக்கிறதுக்கு பலன் இல்லை, உட்கார்றதுக்கு பலன் இல்லை, ஒரு மணி நேரம் முழங்கால் போடுறதுக்கு இவனுக்கு சக்தி இல்லை. இவன் போய் அந்த கல்ல என்னைக்கு தூக்குனா? நான் சொல்றது கஷ்டமா இருக்குங்க. இப்ப வந்து குவாலிபிகேஷன்லாம் வேற ஸ்டைல்ல போயிடுச்சு. சரி, தேடுங்கள், கிடைத்தால் செய்து கொள்ளுங்கள். ஆனா இப்ப இன்னைக்கு காலை இப்ப கொண்டு வந்து இந்த சபையில உட்கார வச்சா சொல்லுவான், பரிசுத்தமா இருக்கானா என் பொண்ணை என்ன செய்யற, கட்டிதார, உண்மையா இருக்கானா, உத்தமமா இருக்கானா, நல்லா வச்சுக்குவானா, ஆவிக்குரியவனா இருப்பானா, ரைட், ஓகே, இது போதும். நீ ஒன்னும் சேர்த்து வச்சதும் இல்லை, கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. நல்ல ஒரு ஆவிக்குரிய பொண்ணு. பழைய காலத்துல சொல்லுவாங்க, வீட்டில் வந்து என்ன செய்யணும், எதுக்குப்பா கல்யாணம் கட்டிட்டு வரேன்னா, வீட்டில் எதுக்கு ஒரு பொண்ணு கொண்டு வந்தேன்? விளக்கேற்ற தான் என்ன செஞ்சேன், விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதே மாதிரி என் வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. எனக்கு அதில் படிச்சது அதுதான். ஜோயல் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கல்யாணத்தில் அட்டி வெளுத்தார். அவன் சொன்னான், ஜெயிச்சவனுக்கு தான் என் பிள்ளை என்ன செய்வேன், கட்டி கொடுப்பான். ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று பாவம் இல்லாமல் வாழ்றேன்னு சொல்றான்னா அவனை பிடிச்சி கட்டி வை. அவன் எப்படியாவது உருண்டு பிறண்டாவது குடும்பத்தை என்ன செய்வான், காப்பாத்தி கரை சேர்ப்பான். அதை ஆனா நீங்க சொல்லுவீங்க, ஞானசானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றேன்னு சொல்லி தான் ஏமாந்து கொடுத்துட்டேன். அது ஞானசானம் அதுக்கு தான் சொல்றேன்ல, தெபீரை ஜெயிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், போலியான வாழ்க்கை அல்ல. அடுத்து நியாயாதிபதிகள்ல 1 இல்லாவிட்ட இதுலயே பாருங்க, யோசுவா 15 தான் பொண்ணு கல்யாணம் கட்டி வச்சுட்டான். கல்யாணம் கட்டி அவளை அனுப்புறான். அவளுக்கு என்னதை கொடுத்து விட்டான்? வறட்சியான ஒரு காரியத்தை கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம பிராமிஸ் பண்ணக்கூடாது கல்யாணத்தில். நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், சரியா நீ எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ எந்த மண்டையில மோட்டிவ்ல எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. பொண்ணு கல்யாணமோ பையன் கல்யாணமோ பிராமிஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி இப்படி எதுவும் பிராமிஸே பண்ணாத. அப்படி பிராமிஸ் பண்ணா அதை என்ன செய், நிறைவேற்று. உன்னால முடியாததை பிராமிஸ் பண்ணாதங்கிற, அதுக்கு தான் சொல்றேன். பிராமிஸ் பண்ணாதன்னா அப்ப ஒண்ணுமே கொடுக்க கூடாது, அப்படி அல்ல. உன்னால முடிஞ்சதை பிராமிஸ் பண்ணு, முடிஞ்சதை செய்.
அதை விட்டுட்டு நீ ஆணையை கொடுப்பேன், காரை வாங்கி கொடுப்பேன், ஊரை வாங்கி கொடுப்பேன், அதை வாங்கி கொடுப்பேன், இதை வாங்கி கொடுப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்தீங்கன்னா பொண்ணு ரிவர்ஸ்ல வந்து வீட்டில் உட்காரும். ஏன்னா கட்டிட்டு போறவன் இப்பெல்லாம் அவ்வளவு டிவைனிட்டி ஆளு கிடையாது. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல, எப்பவுமே நம்முடைய வார்த்தையில கரெக்டா நிக்கணும். செய்வேன்னு சொன்னா செய், இல்லைன்னா நீ ஒண்ணுமே என்ன செய்யாத, சொல்லாத, அமைதியா. இவன் வறட்சியானது கொடுத்தான். அந்த பொண்ணு சொன்னா எனக்கு எது வேணும், என்ன நல்லாதான் ஆள் பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிங்க, ஆனா எதை கொடுத்து அனுப்பிட்டீங்க? ஜெயிச்சவனுக்கு கட்டி கொடுத்தீங்க, ரைட், நானும் அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா என்ன எதை கொடுத்து அனுப்பிட்டீங்க? வறட்சியை கொடுத்து அனுப்புறீங்களே. எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாரும். ஆனா அந்த காலை உடனே என்ன செஞ்சான், கொடுத்துட்டான். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு தயாளன் அது ஆம்பளை பையனுக்காக வச்சிருக்க, நீ போ அப்படிலாம் சொல்லல. அவ கேட்டா, ரைட்டு, பிள்ளை இறங்கி கேட்டுட்டா, உடனே அவன் எதை கொடுத்தான்? நீர்ப்பாய்ச்சல். அதனுடைய சரியான அர்த்தம், அவனுக்குள்ள வறட்சியும் இருந்தது, நீர்ப்பாய்ச்சலும் இருந்தது. வறட்சி இருந்துச்சு, கொடுத்துருந்தான். அதே நேரத்தில் அந்த வறட்சியை மாற்றக்கூடிய எது இருந்துச்சு? எது இருந்துச்சு? நீர்ப்பாய்ச்சல் இருந்துச்சு. உனக்குள்ள தோல்விகள் வரலாம், ஆனா அதை ஜெயிக்கக்கூடிய சக்தி உனக்குள்ள இருந்து வேலை செஞ்சு ஜெயிக்கவும் செய்யணும். தடுமாற்றம் வரும். ஸ்திரீகளில் பிறந்தவனில் நீதிமான் ஒருவனும் இல்லையே. ஆனா அதுலயும் கர்த்தர் நீதிமான மாற்றுகிறார். வறட்சியை மாற்றக்கூடிய ஒரு நீர்ப்பாய்ச்சல் உனக்கு வேணும். தோல்வியை ஜெயமாக்கக்கூடிய ஒரு சக்தி வேணும். விழுந்தாலும் நீ எழுந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி உனக்குள்ள என்ன செய்யணும்? சொல்லணும், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கடைசியாக யோசுவா 14:13. எப்புனேயின் குமாரனாகிய காலேப்புக்கு 13 14:13. அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்தான். யோசுவா 14:13 இல்லையா இருக்கா? எப்புனேயின் குமாரனாகிய காலேபை அவன் என்ன செய்தான்? ஆசீர்வதி. நீ ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். சாபம் பெற்ற வாழ்க்கை வாழாத. உன்னை ஒருத்தன் வந்து சபிக்கவே கூடாது. ஊழியக்காரன் உன்னை சபிக்க கூடாது, உங்க அம்மா அப்பா சபிக்க கூடாது, உன் பக்கத்து வீட்டுக்காரன் சபிக்க கூடாது, சபையில் உள்ள ஒருத்தன் யாரும் உன்னை சபிக்க கூடாது. நீ அப்படி ஒரு வாழ்க்கை, சாபம் பிடிச்ச வாழ்க்கை, மற்றவன் உன்னை சபிக்கிற வாழ்க்கை வாழாத. யாரா இருந்தாலும் உன்னை பார்த்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்படி ஒரு வாழ்க்கை வாழு. ஆசீர்வதிக்கப்பட்ட தூதன் வந்து மரியாதை பார்த்து என்ன சொன்னா சொல்லுங்க? ஸ்திரீகளில் என்ன அப்படிலாம் இல்லையா? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்றான் பாருங்க. லூக்கா 1:42 உரத்த சத்தமாய் அந்த எலிசபெத் சொல்றா. 28 பாத்தீங்கன்னா தூதன் சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்ப எலிசபெத் சொல்றா, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி சொல்றா 42 ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன்னை ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்காங்களா? உங்க அம்மா அப்பா ஆசீர்வதிக்காங்களா? ஆசீர்வாதங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அது டைம் வரும்போது நான் பேசுறேன் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு உனக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறுகிற வாழ்க்கையா, இல்லாவிட்டால் சாபம் பெறுகிற வாழ்க்கையா? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. மற்றவங்க உன்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு வீட்டில் பிரவேசித்து அந்த வீட்டை என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். அந்த வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன் இருந்தால் நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் அங்கே தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களோடு திரும்பி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி வீட்டில் ஊழியக்காரன் வந்து ஜெபித்து விசிட்டிங் பண்ணி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா அந்த வீட்டில் என்னதான் அவன் ஆசீர்வதிச்சாலும் அந்த வீட்டில் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லாட்டா அது போய் என்ன செய்யாது? தங்காது. வாசிங்க. எத்தனை வசனம்? மத்தேயு 10:12. மத்தேயு 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால்
நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இதை இன்னொரு சுவிசேஷத்தில் எடுக்க முடியுமா? இதே வசனத்தை இன்னொரு சுவிசேஷத்தில் எடுக்க முடியுமா? லூக்கா 10:5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். முடிஞ்சு போச்சு. அதனால் நாம் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். காலேப் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனை யோசுவா ஆசீர்வதிக்கிறான். ஒன்று, திராணி உள்ளவன், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி, சகலத்தையும் செய்து முடிக்க திராணி. அடுத்து ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அடுத்து நற்செய்தி சொல்லுகிறவன். அடுத்து துதிக்கிறவன். அடுத்து உயிரோடு இருந்தவன், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவன், ஐக்கியத்தினை பெற்றுக்கொண்டவன், ராட்சச பிறவிகளை துரத்தினவன், வேறே ஆவி உள்ளவன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் உள்ளவன், ஜெயித்தவனுக்கு தன் பிள்ளையை கொடுத்தவன், ஆசீர்வாதம் பெற்றவன். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? இருந்தால் துதியுங்கள், இல்லாவிட்டால் ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையே என்று மனஸ்தாவப்பட்டு கொஞ்ச நேரம் அறிக்கையிட்டு தேவனோடு நெருங்கி வருவோம். எல்லாரும் கண்களை மூடலாம். இந்த மனிதன் கானானுக்குள் பிரவேசித்தான். கானானுக்குள் பிரவேசித்த பின்பும் கூட அவன் விடல. அங்க போய் மலை தேசத்தை கேட்டு வாங்கி கொண்டான். அங்கிருந்த ராட்சச பிறவிகளை துரத்தினான். இது ஒரு மகிமையான அனுபவம். இவன் தான் கானானுக்குள் பிரவேசித்தத இரண்டாவது நபர். மொத்தமே 2 பேர் தான். பிரியமானவர்களே, ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை வேணும்? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதவர்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே நான் துர்ச்செய்தி பரப்பி விட்டேன், எனக்குள்ள ஆவிக்குரிய மரணங்கள் வந்து விட்டது, ஜெபம் நின்று போய்விட்டது, என்னால் ஸ்தோத்திரிக்க முடியவில்லை, என்னால் துதிக்க முடியவில்லை. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி ஒருவாள் நீ சொன்னீர், ஆரம்ப காலங்களைப் போல என்னால் ஜெபிக்க முடியவில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆண்டவரே காலேபுக்குள் இருந்ததான அந்த துதியின் ஆவி, அந்த வேறே ஆவி, அந்த ஜெயத்தின் சக்தி எனக்குள் வேண்டும். சகலத்தையும் செய்து முடிக்க திராணி இல்லாவிட்டால் கேளுங்கள். ஐக்கியத்தை விடாதே. உனக்குள் வறட்சியா, நீர்ப்பாய்ச்சலா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா, சாபம் பெற்றவனா? இன்னைக்கு நேரம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். சில நிமிடங்களில் நீங்கள் அறிக்கை, அதற்கு பின்பு ஒரு நல்ல அபிஷேகம். இந்த வருஷத்தின் கடைசி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தலையை உயர்த்துங்கள், கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, கானானுக்குள் பிரவேசித்த அந்த காலேபின் வாழ்க்கை எனக்குள் இல்லையே, உத்தமமான வாழ்க்கை எனக்குள் இல்லையே, விசுவாசமான வார்த்தை சொல்லி எனக்கு பழக்கம் இல்லையே, ஜெபம் இல்லையே, துதி இல்லையே. சொல்லுங்க, வாயை திறங்க. கர்த்தரோடு நெருங்கி வருவோம், பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் இன்னைக்கு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நேரம். அதனால அறிக்கை செய்ய விரும்புகிறவர்கள், இதுவரை அறிக்கை செய்யாதவர்கள், உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாக்கிக் கொள்ள விரும்பினால், பலிபீட தண்டை, கிருபாசன தண்டை நெருங்கி வர விரும்பினால், கானானுக்குள் பிரவேசித்த அந்த மிகப்பெரிய வல்லமையுள்ள மனிதன், திராணியுள்ள மனிதன் காலேபினுடைய வாழ்க்கை எனக்குள்ள இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். இந்த அறிக்கையின் மூலமாய் நாம் தோல்வியை சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஜெயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, பிரவேசிக்க முடியாதவர்களை குறித்து கேள்விப்பட்டேன், பிரவேசித்தவர்களை குறித்தும் நான் கேள்விப்பட்டேன். ஆம், முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்குள்
நான் இந்த சத்தியங்களை அறிந்தபோது எனக்குள் இந்த காரியங்கள் இல்லை என்பதை உணர்கிறேன். தயவாய் மன்னியும் ஆண்டவரே. இது ஒரு கடைசி அறிக்கை போல இருக்கலாம். சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க விரும்புகிற எல்லாரும் அறிக்கை செய்து ஜீவியத்தை ஊழியத்தையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். சுத்த மனசாட்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ உன் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். உன் சிந்தையை நான் அறிவேன், உன் நினைவுகளின் தோற்றங்களை அறிவேன், உன் பழக்க வழக்கங்களை நான் அறிவேன், உன் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நான் அறிவேன். நான் உன்னை நியாயத்திற்கு இங்கே கொண்டு வரவில்லை, உன்னை என் பட்சமாய் இழுக்கும்படியாகவே கொண்டு வந்திருக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழிக்கப்படாமலும் இருக்கும்படி அவரை இப்பொழுதே முத்தம் செய்யுங்கள். நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன், நீ வேண்டிக் கொண்டதையெல்லாம் நான் உனக்கு அருள் செய்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த விசுவாசம் உன்னில் இல்லை. நீ எதிர்பார்த்ததெல்லாம் நான் உனக்கு அள்ளி கொடுத்தேன். நான் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் உன்னில் இல்லை. உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும்படியாக நான் பரிதபிக்கிறேன். உனக்காக நான் இனி என்ன செய்ய வேண்டும்? உன்னை அழிக்கும்படியாக, உன்னை நியாயம் தீர்க்கும்படியாக, உன்னை இல்லாமல் மாற்றும்படியாக ஒரு வல்லமை உன்னை புடைக்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறது. கவனமாயிரு. என் அண்டை நெருங்கி வா. என்னுடைய ஆவியானவர் சில காரியங்களை பிரதிஷ்டை பண்ணும்படியாக உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். நீயோ எந்த மட்டும் வசதியாயிருப்பாய்? உன்னுடைய பிரதிஷ்டை உன்மேல் இருக்கிற சாபத்தை எடுத்து போடும். உன்னை சந்திக்கும்படியாய் நான் எத்தனையோ தரம் எத்தனித்தேன். உன்னோடு பேசும்படியாக எத்தனையோ விசை நான் கடந்து வந்தேன். உனக்கு என்னை வெளிப்படுத்தும்படியாக, உனக்கு தரிசனம் கொடுக்கும்படியாக அநேக விசை நான் எழுந்தருளினேன். ஆனால் நீ என் சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இல்லை. என்ன மட்டும் விலகி போவாய். உனக்கு விரிக்கப்பட்ட கண்ணிகள் அநேகம். ஆனாலும் அந்த கண்ணிகளுக்கு நடுவே நான் ஒரு வழியை உண்டு பண்ணி உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். என் வழிகள் ஆச்சரியமானவைகள். நீ எங்கே இருந்தாய்? நான் எவ்வளவு தூரம் உன்னை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வழிகள் உனக்கு வேதனையாய் தென்படுகிறதோ? இந்த மார்க்கம் உனக்கு வித்தியாசமாய் தென்படுகிறதோ? உன்னை தூக்கி எடுத்த நாட்களை சிந்தித்துப் பார். உன்னுடைய தாழ்வில் உன்னை நினைத்தவரை சிந்தித்துப் பார். மாமிசத்தை அடக்கி ஆளத்தக்கதான ஒரு அக்கினியின் வல்லமையை நான் உங்களில் அநேகருக்குள் அனுப்ப போகிறேன். உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை உங்களில் அநேகருக்கு நான் தரப்போகிறேன். உன் சத்துரு உன்னை குற்றஞ்சாட்டின அந்த காரியத்தில் நான் உன் தலையை உயர்த்தி நான் உன்னை கனம் பண்ண போகிறேன். நீ சிக்கியிருந்த, அகப்பட்டிருந்த சோதோமில் இருந்து நான் உன்னை இன்றைக்கு வெளியே கொண்டு வருகிறேன். ஜீவன் தப்ப ஓடிப்போ. இந்த சமபூமியில் நில்லாதே.
உன் ஜீவன் என் கையில் இருக்கிறது, உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். தயவு செய்து ஆவியானவர் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும், ஒவ்வொரு புதியவர்களுக்குள்ளும், வாலிபர்களுக்குள்ளும், வயோதிபர்களுக்குள்ளும் என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு தயவு செய்து இடம் கொடுங்க. யாரும் பரிசுத்தாவியை எதிர்த்து நிக்காதீங்க, பரிசுத்தாவியை அவித்து போட்டுறாதீங்க, பரிசுத்தாவியை துக்கப்படுத்திடாதீங்க. உன்னை உருட்டணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா உருட்டுறது நினைக்கிறது இல்ல, உனக்குள்ள இருக்கிற எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள அந்த வல்லமை அனுப்ப ட்ரை பண்றாருன்னா பண்ணட்டும். உன்னை அக்னியா மாற்றட்டும்னா மாற்றட்டும், கரத்தில் எடுக்கணும்னா எடுக்கட்டும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யட்டும். எனக்குள்ள பரிசுத்தத்தை அனுப்பணுமா, எனக்குள்ள பரிசுத்தத்தை அனுப்பணுமா, அனுப்பட்டும். மாம்சத்தை ஜெயிக்கிற ஆவி, கட்டுப்படுத்துற ஆவி அனுப்பணுமா, அனுப்பட்டும். அவர் என்னைக்குள்ள என்ன செய்யணும் விரும்புறாரோ அதை செய்யட்டும் சொல்றவங்க கை வைத்துங்க. ஆமா, அப்படிப்பட்டவங்க கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க, உட்காராத. நீ இந்த இடத்தை விட்டு எழும்பி போகும்போது தொடை சென்று சுலுக்கினாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபாய் திரும்பி போ. ஆண்டவரே, இந்த சரீரத்தில் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் இந்த சரீரமாகிய ஆலயத்தில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நீர் செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் எழுந்து அருளட்டும்.